Hi friends, welcome to Solak. Big Boss la வந்து பார்த்தா சம்மர் ட்விஸ்ட் இருக்கு. வைல்ட் கேண்டிடேட் எல்லாமே 4 பேர் வந்துட்டாங்க. பிரஞ்சன், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் அமீர் 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பேச வந்ததுக்கு வந்து பேச்சு வாய்களே எல்லாரையும் பேச்சுன்னு வந்து நோஸ் கோட் கொடுத்துட்டீங்க. என்ன நீங்கள் வந்து வாய் வந்தோட பேசுவீங்க. நாங்கள் ஒரு மாதமாக இருக்கோம் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 பேரில் எந்தெந்த ஹவுஸ்க்கு நீங்கள் அசெப்ட் பண்ணிருக்கீங்க? அதாவது சூப்பர் டீலக்ஸுக்கு யாரையும் போவீங்க, இல்லை நார்மல் ஹவுஸுக்கு யார் போவீங்க? 2 பேர் ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்க போகிறாரு. இந்த 4 பேர் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் பிக் பாஸ் கண்டன்ஸ் பொது வைல்ட் கார்டு இல்லாமல் வந்தவங்க தான் செலக்ட் பண்ண சொல்லி போகிறாங்க. இதில் வந்து வச்சு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வைல்ட் கார்டுமே பிக் பாஸ் ஹவுஸில் தான் போட போகிறாங்க. ஏன்னா அதுதான் இப்படி போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து சிறப்பான சம்பவம் வச்சு ஏன்னா எங்களே வைக்கிலேயே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சம் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா ஒரே இது என்ன போனால் பயஸ்டாக போன மாதிரி ஆயிரும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரில் யார் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சாரி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு யார் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான்னு நினைக்கிறேன். சில ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா பேசுகிறபடி பேசிட்டு பொதுவாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம்ல. இந்த 4 பேரில் யார் எந்தெந்த ஹவுஸ் போவாங்க, என்னென்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்விஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு இவங்க பெரிய அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்களா அவங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் என்னென்னா நேற்று ஒரு 2 மணி நேரம் உயிரை கொடுத்து கத்துனதுக்கு விஜய் சேதுபதி கத்துனதுக்காக வந்து இன்னும் சேம் வந்து கொஞ்சம் கேம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. இனிமேல் போக கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கேம்ஸு. மழைனால வந்து கேம்ஸ் அந்தளவுக்கு அவுட் சைட் கேம் வைக்கல. மேக்ஸிமம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ரொம்ப டஃப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 பேர் வைல்ட் கார்டு வந்து இருக்கிற குரூப்பிசம் உடச்சி நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.